கோவை மாவட்டம் சிறுமுகையில் காட்டு யானைக்கு மூன்றாவது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு மூன்றாவது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பெத்திக்குட்டை காப்புக்காடு பகுதியில் சோர்வுடன் ஆண் யானை நடமாடியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவ அலுவலர்கள் அங்கு சென்றனர். இந்நிலையில் மூன்றாவது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. யானை மெலிந்து காணப்படுவதால் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானைக்கு பழங்கள், வைட்டமின் டானிக் போன்றவை கொடுத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்டு யானைக்கு தொடர்ந்து மூன்றாவது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு மூன்றாவது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பெத்திக்குட்டை காப்புக்காடு பகுதியில் சோர்வுடன் ஆண் யானை ஒன்று நடமாடியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவ அலுவலர்கள் அங்கு சென்று அதுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் வழங்கிட கேட்கலாம். ஜாஃபர் சாதிக், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பெத்திக்குட்டை காப்புக்காடு பகுதியில் மெலிந்த நிலையில் சோர்வுடன் ஒரு ஆண் காட்டு யானையின் நடமாட்டம் இருப்பதாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சிறுமுகை வனத்துறையினருக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுமுகை வனச்சரக அலுவலர் மனோஜ், அரசு வன கால்நடை மருத்துவ அலுவலர் மற்றும் வனப்பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது யானையின் உடலின் மேல் பகுதியில் காயங்கள் எதுவும் காணப்படவில்லை. யானையின் உடல் மெலிந்து காணப்பட்டதால் உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என வனத்துறையினர் உறுதி செய்தனர். இது குறித்து வனத்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் வனத்துறையினர் மருத்துவ குழுவினுடன் இணைந்து யானையின் நடமாட்டம் குறித்து தீவிர கண்காணிப்பு செலுத்தி வந்தனர். யானை அடர்ந்த காட்டுக்குள் செல்லாமல் வன எல்லை பகுதியில் நின்று கொண்டு அவ்வப்போது நீர்த்தேக்க பகுதியில் உள்ள தண்ணீரை குடித்தும் வனத்தை ஒட்டிய இடங்களில் பயிரிட்டுள்ள வாழை மரங்களை சாப்பிட்டு வந்ததும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து மருத்துவ குழுவினர் முதற்கட்டமாக யானைக்கு தர்பூசணி மற்றும் வாழைப்பழம் மூலமாக ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைகள், குடற்புழு மாத்திரைகள் மற்றும் கல்லீரல் புத்துணர்வு வைட்டமின் டானிக் ஆகியவற்றை காட்டு யானை வரும் வழியில் வைத்து தீவிர கண்காணிப்பு செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று 3வது நாளாக வனப்பகுதியில் இருக்கும் யானை நடமாட்டம் பகுதிகளில் அதற்கு பிடித்தமான தென்னை, ஓலை, மசாலா புல், புளிய நிலை, ஆலமர இலை போன்ற பசுதீவனங்களையும் வாழைப்பழம், தர்பூசணி பழங்களையும் ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து மாத்திரைகளை வைத்து தீவிர கண்காணிப்பு செலுத்தி வருகின்றனர். வனத்துறையினர் மருத்துவ குழுவினுடன் இணைந்து தொடர்ந்து காட்டு யானையின் நடமாட்டம் குறித்து தீவிர கண்காணிப்பு செலுத்தி மருத்துவ சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.